கடல் பக்கம் இருக்கிற எனக்கு குளத்து மீன் வருது எங்கள் ஊர்ல இருந்து. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இங்கே அப்படியே மீன் எடுத்து போட்டுருவோம். அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கரும்பு ரெடி. ஃப்ரெண்டு கொடுத்தாங்களா? எந்த ஃப்ரெண்டு பேரு? ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் அம்மா ஊர்லேருந்து கெண்டை மீன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வாங்கிறதுக்காக தான் நம்ம போகிறோம். அதை எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக இட்லி பானை. ஏன்னா அதாம்மா, அது உள்ள போட்டு என்னது? வேப்பிலை. அது எதுக்கு? பேய் பிசாசு வரக்கூடாதுல்ல, அதுக்காக. அப்பா சாமி, இதெல்லாம் யாரு வந்து கிளப்பி விடுறது? அத்தையும் மாமாவும் தான். ஐயோ ஐயோ. ஏன்னா நான்வெஜ் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, சேஃப்டிக்காக வேப்பிலை. திடீர்னு நினச்சிக்கு ஜாலியாக வந்துடுவான் தெரியுமா? அவன் ஜாலியாக வந்திருப்பான். எங்கள் அம்மாவை வந்த பஸ்ஸில் அம்மா திரும்பி போயிடும். போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அவன் வராத வரைக்கும் நல்லது தான். வா. நேற்று தான் வந்தான், மறந்துட்டான். மீன் உயிரோட இருக்கா? மேலே குதிச்சிடாதுல, பாஞ்சு ஓடிட போகுது. இங்கே பாரு. கேட்டு இல்லை இல்லை, கொஞ்சம் தான் மீன் செத்துருக்கு. செத்துருச்சா? இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மீன் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய கெண்டை வாங்கினோன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. மண்ணு மாதிரி நினைக்கிறேன். முள்ளு இருக்கும், லைட்டாக முள்ளு இருக்கும். ஆனால் அதில் அதனால தாண்டி எனக்கு பிரச்சனையே சாப்பிட்றதுக்கு. ஆனால் ஒன்று, கடல் பக்கம் இருக்கிற எனக்கு குளத்து மீன் வருது எங்கள் ஊர்ல இருந்து. கடல்லே மீன் இல்லை, குளத்து மீன் வந்துருக்கு. இல்லை தங்கம்? அதெல்லாம் கிடையாது, இது வந்து பிடிக்கும். சின்ன வயசுல பிடிக்குங்கிறதுனால இதை வாங்கிட்டு வர சொன்னது. மற்றபடி எங்கள் ஊரில் நிறைய மீன் கிடைக்கும். கெண்டை மீன் சாப்பிடணும்னு ஆசை எனக்கு, அதனால வாங்கிட்டு. ரொம்ப பெருசெல்லாம் இப்போ கிடைக்காது. இப்பெல்லாம் வந்து வளர்க்குற மீன் தானே. சின்ன மீன் எப்போ கிடைக்கும்? பெரிய மீன்? பெரிய மீன் இன்னும் 2 மாதம் போகும். ஓ, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா? அதை போட்டு வந்துட்டோமா? சோகத்திலே இருக்குது ஊர்லேருந்து வந்ததுலேருந்து. எந்த பஸ்ஸில் வந்த? இப்போதான் போகுது நன்னில வண்டி. இருந்தாலும் ஒன்று கிடக்கு. நான் அது போயிடலாம். ஒரு போயிட்டுனா அடிக்கடி பஸ். நீவே? ஆனால் இன்னைக்கு நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம். ஆமாம். தூக்க கலக்கமா வேற. நான் போகிறேன், போயிட்டு வரேன். போ. பாய். வேணாம், அங்கே பார்த்து வேணாம் சொல்லு. நீ சொல்லு, அங்கே பார்த்து சொல்லு வேணான்னு. பாய் சொல்லு. போயிட்டு வரோம் சொல்லு. போயிட்டு வரோம் சொல்லு. ஒரு சவுண்டு கிடைக்க கூடாது. பஸ்ஸை பார்த்துட்டு அவன் திருத்தின்னு முடிச்சிட்டு இருக்கான். சரி, போயிட்டு வரீங்களா? வேலைக்கு வர போனோம். நல்ல வேலை நேரம். அப்போதான் மீன் வந்தது. 10 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. நாங்கள் வாங்கிட்டு வந்த மீன் வேற சின்னதாக இருக்குன்னு வேற எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, வினோக்கு வேற சின்ன மீனாக இருந்தால் முள்ளா இருக்குங்கிறது கவலை வேற வந்துட்டு. உயிரோட இருந்தால் அமைதியாக இருக்குமா? அங்கேயே வச்சு இது பண்ணுன்னா வச்சுக்கேன், ஒரு நாளைக்கு நம்ம அங்கேயே போய் சாப்பிடுவோம் வேணும். இதை விட பெருசாலாம் இருக்கும்ல அங்கே? இதை விட பெருசு நல்லா இருக்கும். இது வளர்க்குற மீன். சின்ன மீனாக இப்போ இருக்குது. இன்னும் 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்க, ஒரு தடவை நம்ம வாங்கி அம்மாவுக்கு அப்படியே பொங்கல் ஞாபகம் வருது. ஊர் ஞாபகம், அம்மா வீட்டு ஞாபகம். இதில் தோல் ஏதாவது உரிக்கணுமாம்மா? இல்லை, பிலால் எடுக்கும். இது பிலால் தான் சீத்து. ஆமாம், இதில் அதிகமாக இருக்கும். இதில் கூட எடுத்துடலாம் சின்ன மீன். பெருசில் தான் எடுக்க முடியாது. ஒன்று ஒரு ரூபா சைஸ் இருக்கும். ஒரு ரூபா சைஸ் இருக்குமா? ஆமாம், பிலால். அப்படியே அந்த பக்கம் பாரு கரும்ப. முன்னாடி தோகையோட இருந்தபோது தெரியல எவ்வளோ லென்த்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ தோகையெல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருக்கு வேற மாதிரி. அப்போ அடுத்த வருஷம் பொங்கல். ஆமாம், அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கரும்பு ரெடி. அதில் பூச்சி ஒன்று அடிக்குது ஒரு கரும்புல. ஆமாம், அந்த நம்ம கரும்பு வாங்கினா வரும்ல, அந்த நடுவில் மட்டும் ஒரு சின்னதாக இருக்கும். மற்ற கரும்புலாம் வந்துட்டு நல்லா மொத்தமாக இருக்கும். நடுவில் மட்டும் சின்னதாகிடும் பார்த்தீங்களா, பூச்சி அடிச்சு. அது மாதிரி வருது. அதுக்கு எதாவது பண்ணுமான்னு சொல்லிட்டு சொல்லுங்க இப்பயே. ஆனால் கரும்பு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. அதுதான் கேட்கணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டு வந்துட்டேங்க அம்மாகிட்ட. ஏன்னா நாங்கள் கரும்பு கொள்ள அங்கே இருக்குமா, வேலைக்கு போயிருக்கோம். அப்போ வந்து ஒரு எருவு கரேர்னு ஒரு எருவு செம்ம நாத்தனம் வரும். அது அந்த எருவு போடுவாங்க. அது என்ன எருவுன்னே தெரியல.
திவி சாப்பிட்டியா? கடல மிட்டாயா சாப்பிட்டியா? ஆ என்ன தங்கம்? ஃப்ரெண்டு கொடுத்தாங்களா? எந்த ஃப்ரெண்டு? பேர்? ஆ ஹாய் சொல்ல எல்லாருக்கும். போலாமா? திவிக்கு புது பெல்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, பச்சை பர்பிள். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு வந்தோம் பாரு, அம்மா போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு. பழையாரா? வந்த ஆளை பாரு. அதுக்கப்புறம் அங்கே பாரு போயிட்டு வந்தோம், போய் பார்த்துட்டு வந்தோம். மீன் நீ போனதுக்கு அப்புறம் தான் மீன் வந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது எப்படி இருக்கு ட்விஸ்ட்? பழையாறு போயிட்டு வந்தப்பா ஒன்னே பழையாறு போயிட்டு வந்தோம். இது எப்படி இருக்கு? போவோம். அத வெள்ளிக்கிழமை போலாம். வெள்ளிக்கிழமை போலாம். வெள்ளிக்கிழமை சரியா? சிது, மாதான கோயில்லாம் வளைய வேண்டியது அதெல்லாம் எங்க கலட்டி வச்சிருக்கேன். அதை ஏன் கேக்குற? டப்பால வச்சுட்டு நான் அந்தர போனேன் பாரு, எல்லாத்தையும் இப்படி தட்டி விட்டான். யாரு? நிவி தான். நிவியா? அதுல 2 வளையல் உடஞ்சு போச்சு. எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் வச்சுட்டு இது வந்து 18ஆம் பேருக்கு படைச்சோம்ல, அதுக்கு போட்ட வளையல் இது. ரொம்ப நேரம் ஆகுது மீன் வாங்கிட்டு வந்து, இன்னும் குழம்பு வைக்கல. அத்தையே வேலைக்கு போயிட்டாங்க. ஆமா, எங்க அம்மாவே வேலைக்கு போயிட்டு அம்மா போன் அடிக்குது, இன்னும் குழம்பு வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லம்மா இனிமேல் எல்லாம் நம்ம தலைவர் நிவியால தான். ஆமா, அவனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அழுதுகிட்டே இருக்காங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பெருஞ்சீரகம் போடுறேன். நம்ம எல்லா மீன் குழம்புக்கும் வந்துட்டு வெந்தயம் தான் போடுவோம். ஆனால் இந்த நாட்டு மீனுக்கு மட்டும் பெருஞ்சீரகம் தான் போடணும். ஸோ இது வந்துட்டு என்னுடைய பெரியோர்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். இது எனக்கு தெரியாது. அவங்க இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஆல்ரெடி ஒரு வாட்டி வச்சிருக்கேன். ஞாபகம் இருக்கு அவங்க வீட்டில்? ஞாபகம் இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், அது கூட கொஞ்சமாக உப்பு. நம்ம இந்த குழம்ப வந்துட்டு இந்த மாதிரியும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா மிளகாத்தூளெல்லாம் வதக்கிட்டு வைப்போம் இல்லையா, அது மாதிரியும் வைக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ இது மாதிரி வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே நாட்டு மீன் குழம்பு மட்டும் இப்படி தான் வைப்பேன் நான். வதக்கிட்டும் ஒரு தடவை வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல. எப்போயுமே நம்ம சாப்பிட்ட டேஸ்ட்டு தானே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி என்னைக்காவது தான் வாங்குகிறோம். ஸோ இதே டேஸ்ட்டில் வச்சுலான்னு தான் வைக்கிறேன். வெங்காயத்தை பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். வெங்காயம் எவ்வளோவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட அப்படியே பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிட்டேன். அது கூட நான் கரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, புளி, மிளகாத்தூள், உப்பு. இந்த குழம்ப அப்படியே அதில் ஊற்றிடுவோம். குழம்பா? ஆமாம், கூட்டி வச்ச புளி தண்ணி அதை அப்படியே இதில் சேர்த்துப்போம். குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு போடுறதுக்கு தனியாக மீன், இது வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம கொதிக்கிறதுக்கு போடுறதுக்குள்ளே வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சமாக தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இங்கே அப்படியே மீன் எடுத்து போட்டுருவோம். வினோ வந்து மண்டையை தூக்கி போட்டுருவோன்னு சொன்னேன்னா மாமாவுக்கு ஒரே ஷாக் ஆகிட்டு. டேய், மண்டையில் தான் டேஸ்ட் இருக்குது, அதை தூக்கி போட்டு சொல்கிறேன். எல்லா மண்டையும் மாமா தான் சாப்பிடுவாங்க, நாங்கள் யாரும் மண்டையே சாப்பிட மாட்டோம். ஒவ்வொரு வாள் எத்தே பெருசுக்கு இருக்குன்னு, ஒரு ஆளுக்கு விழுந்தாலும் நச்சுன்னு இருக்கணுமான்னு.
சீத்து ம் அன்னைய மாதிரி மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் இப்போ? ஐயய்யா அவ்வளோதான். என்ன அன்னைக்கு ஒன்று எல்லாமே குழம்பு முடிஞ்சிட்டு வச்சாச்சு. தெரியுமா? எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இப்பயே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. குழம்பு வச்சாச்சு, தேங்காய் ஊற்றிட்டு இறக்கிட்டு போக வேண்டியதான். மீன் மட்டும் உள்ளே வறுத்துக்க வேண்டியதான். வெயில் இன்னைக்கெல்லாம் மழை வர சான்ஸே கிடையாது. பட்டையை கலப்புது வெயில். உடம்புலாம் அப்படியே வேர்த்து ஊற்றுது, அவியுது. உள்ளே நிற்கவே முடியாது கிச்சனில், அந்த அளவுக்கு அவியுது. நான் வெளியில் வச்சது நிவி தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் பாதியில் இருந்துச்சிட்டானே. நீங்கள் எப்படியா இருந்தாலும் உருட்ட தான் செய்வீங்க. ஆமாம். நீ உருட்டினாலும் அங்கே ஒன்று இருக்கு பாரு, அம்மா. இல்லை அவனுக்கு அம்மா உருட்டிடும். லைட்டாக ஒரு சவுண்டு போட்டாலும் எழுந்திரிச்சிருவான். அதுக்காகவே பயந்துட்டு நாங்கள் வெளில சமைக்கிறோம். ஆனால் 1/2 மணி நேரம் கூட தூங்க மாட்டான். அவ்வளோதான், குழம்பு ரெடி. எங்கள் அண்ணி வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அப்போ வந்து அண்ணியா? ஆ சொல்லவே இல்லை. யாரு? மன்னார்குடியிலேயே நான் ஒரு ஊர் பேரை விளங்கிடும் போ. மூங்கில்குடியில் இருக்காங்க அண்ணி. அவங்க வந்து இப்படிதான், அது நல்ல பெருசு பெருசாக இருந்துச்சு. எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சாப்பிட்டேன், அந்த ஞாபகம் வந்துடுச்சு. அடிக்கடி போனால் தானே ஞாபகம் இருக்கும் ஊர் பேர்லாம். வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 4 என்ன முறை அது அண்ணி? எங்கள் பெரியம்மா பையன். வா நிவியே, வாங்க வாங்க. மீன் சாப்பிட்றீங்களா? சாப்பிடு. வேற மாதிரி இருக்கு. வாயத்தோட நீ வாயில மீன் முள்ளு. கண்டிப்பாக இந்த கெண்டை மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டதை எங்கள் அப்பா வீடியோவில் பார்ப்பாங்க. ஏன்னா நாங்கள் ஊருக்கு வரோன்னு சொன்ன போது நாங்கள் கெண்டை மீன் சாப்பிடலன்னு நான் ஃபீல் பண்ணதை எங்கள் அப்பா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ பொண்ணு சாப்பிடாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன்னா ஆமாம், இப்போ அதை பார்ப்பாங்களா, ஓ திருப்தியாக இருப்பாங்க. அந்த திருப்திக்காகவே நான் நல்லா சாப்பிடணும். அதுக்கு நீ அங்கேயே சொல்லியிருக்கலாம், வாங்கிட்டு வந்திருப்பாங்களே. அது எதுக்குடி நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லி? இல்லை, அங்கே சொல்லிடுற நமக்கு டைம் இல்லைல்ல. சண்டே நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். ஓ ஆமாம். திவிக்கு மறுநாள் ஸ்கூலு, அவனை அனுப்பி விடணும். அதனால இருந்து நம்மளால சாப்பிட்டு வர முடியாது. இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டதே எங்கள் அப்பா பார்த்து திருப்தியாக இருப்பாங்க. ஓகேங்க, கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய் பாய். பாய். தம்பியோட பயம் அவர் சொல்கிறாரா?